பாலக் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது செய்கிறதுக்காக பாலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ஆவியில் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த பாலக்கீரை வேக வச்ச பாலக்கீரை நல்லா ஆறுனதும் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. பாலக்கீரையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாலக்கீரையை சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது தண்ணி நமக்கு போதுன்னா அதோட விட்டுடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம இதில் பாலக்கீரையை அரைச்சி விடும்போது அதுவே நமக்கு போதுமானதாக இருந்தால் நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இது அப்படியே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ நமக்கு ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. 1/2 ஹவர் கழித்து நம்ம சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ் சப்பாத்தி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்து உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 பக்கமும் வர மாவு நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிறதால வர மாவு நல்லா தேய்ச்சி 2 பக்கமும் திருப்பி நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா காஞ்சதும் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மாவு எடுத்து எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது, அதனால் 2 பக்கமும் வர மாவு தேய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். கல் நல்லா காஞ்சிச்சு. சப்பாத்தியை இதில் சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் கழித்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பாலக் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் 1 பை 1 போட்டு எடுத்துக்கலாம். பக்கம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு அதையும் திருப்பி சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி எண்ணெயோ நெய்யோ எது வேணுமோ சுற்றி லைட்டாக விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். திருப்பிவிட்டு நல்லா வெந்ததும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா சுவையான ஹெல்தியான சாஃப்டான பாலக் சப்பாத்தி ரெடி. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாலக் சப்பாத்தி ரெடி. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்கி 1 பை 1 சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இது டேஸ்ட் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பழம் 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் 3 போதும். இது மீடியம் சைஸ்ன்றதால நான் ஒரு 4 பழம் எடுத்திருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ கிரேவி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் தனியா பவுடர், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம்.
கலந்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுடலாம். 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 10 ml இருக்கும், கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு தான் சேர்த்துட்டு அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். நல்லா 1 by 1 நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் பச்சை பட்டாணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாயில் பண்ண பச்சை பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துட்டு பட்டரு மெல்ட் ஆனதும் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தனி மிளகாய் தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது நமக்கு பன்னீர் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஞாமலும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி 2 பக்கம் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் ஆல்ரெடி நம்ம இதில் போட்டிருக்க பன்னீருக்காக கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பன்னீரை அதில் சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மினிட்க்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது லோ ஃப்ளேமில் அப்படியே கொதிக்கட்டும். அது மாதிரி கொதிக்கும்போது நமக்கு மசாலாலாம் எல்லாம் மிக்ஸ் அதாவது பன்னீர் மசாலாலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததும் பாருங்கள் நமக்கு சூப்பராக இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான், சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம இதை இறக்கிட்டு நம்ம சப்பாத்தியோட சர்வ் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்டான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.